அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுரைகள் மட்டுமல்லாது எண்ணற்ற ஆன்மீக ஜோதிட தாந்திரிக பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. ஆடி மாதம் அம்பாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதம். அதிலும் ஆடி மாத பௌர்ணமி முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு, திருமால் வழிபாட்டிற்கு, இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கு, குலதெய்வ வழிபாட்டிற்கு, சிவபெருமான் வழிபாட்டிற்குன்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். அதுவும் இந்த வருடம் ஆடி பௌர்ணமி ரொம்ப சிறப்பான நாள்ல வருது. இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. உங்க வீட்டுல செல்வம் பெருக, கோடீஸ்வர யோகம் உண்டாக இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்கள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை மட்டுமாவது வாங்கி உங்க வீட்டு பூஜைகளை வச்சு மனதார ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நீங்க நினைத்தது எல்லாமே தடையின்றி நிச்சயமாக நடக்கும். மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை, கார்த்திகை, ஆடி, தை உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இந்த நாட்கள்ல சத்தியநாராயண பூஜை செய்யறதும் ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த ஆடி மாதத்து பௌர்ணமியில இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தோட சேர்ந்து வருது. அந்த வகையில இந்த ஆண்டு ஆடி பௌர்ணமியானது ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமையில வருது. 20 சாயங்காலம் 6:10 ஆரம்பிச்சு 21 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:51 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. எப்பவுமே பௌர்ணமி திதியை பொறுத்த மட்டில் இரவு தங்குறது ரொம்ப விசேஷமாக கருதப்பட்டாலும் அதிகாலை சூரிய உதயத்தின் போது எப்படி திதி இருக்கோ அந்த திதி தான் அன்றைய நாள்ல அனுஷ்டிக்கப்படுது. அப்ப 21 ஞாயிற்றுக்கிழமையில இப்ப நான் சொல்லக்கூடிய பொருள்ல ஏதேனும் ஒரு பொருளை முடிஞ்சா எல்லாமே வாங்க, முடியாத பட்சத்தில் ஏதேனும் ஒரு பொருளை மாலை 4:51 முன்னாடி வாங்கி உங்க வீட்டு பூஜையில வைக்கணும். அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போல கல்லுப்பு, மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு. 2வது தாமரை மலர், 3வது பச்சரிசி, 4வது ஏலக்காய், 5வது வளம்புரி சங்கு, 6வது கோமதி சக்கரங்கள், 7வது பஞ்சகவ்யம், 8வது விரலி மஞ்சள், 9வது வெல்லம், 10வது துளசி, 11வது பசும்பால், 12வது தயிர், 13வது குங்குமம், அதாவது தாழம்பூ குங்குமம், வாசனை மிகுந்த திரவியங்கள் அல்லது குங்குமம். இப்ப நான் இத்தனை பொருள் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வாங்கி உங்க வீட்டு பூஜைகளை வச்சு மனதார நீங்க மகாலட்சுமி தாயாரை நினைச்சு வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வம் பெருகும். சில பொருட்கள் இதுல உங்களால உடனடியாக வாங்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வலம்புரி சங்கோ கோமதி சக்கரமோ உங்களால உடனடியாக வாங்க முடியல அப்படின்னா ஏற்கனவே உங்க வீட்டுல இருக்குதுன்னா அதை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டு பூஜைகளை வச்சு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா திருமாலின் அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கு ராஜயோக வாழ்வு உண்டாகட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.